செய்தி. திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தயாநிதி மாறன், சுமதி உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். அதாவது மக்களவையிலிருந்து இன்று கிட்டத்தட்ட 31 மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ராஜேந்திர அகர்வால் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். மக்களவை இன்று காலை கூடியது முதலே இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய கைகளில் பதாகைகளை ஏந்தியும் அமளியில் ஈடுபட்டனர். காலையே இவர்களை சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்தார். அவைக்குள் இந்த பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்புவது என்பது விதிகளுக்கு முரண்பானது, அவையினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்தார். இதன் காரணமாக அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரையும் 2 மணிக்கு கூடிய அவை மீண்டும் 3 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கும் இதே அமளி தொடர்ந்ததன் காரணமாக சில உறுப்பினர்களின் பெயர்களை குறித்துக் கொள்ள அவைத் தலைவர் ராஜேந்திர அகர்வால் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்படுத்தியதாகவும் பதாகைகளை ஏந்தியதாகவும் கூறி திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ஆர். ராசா, எஸ். பழனிமாணிக்கம், சுமதி, சி.என். அண்ணாதுரை, மேலும் காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, கௌரவ் கோகோய், ஜெயக்குமார், விஜய் வசந்த் உள்ளிட்ட 31 மக்களவை எம்பிக்களை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து அவைத் தலைவர் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். மக்களவை வரலாற்றில் இதுவரை ஒரே நேரத்தில் இத்தனை எண்ணிக்கையிலான எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதில்லை. ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை என்று சுமார் 13 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இன்றைக்கு ஒரு 31. எனவே ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோமானால் நடப்பு கூட்டத்தொடரிலே இதுவரை சுமார் 44 எம்பிக்கள் இதுவரை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.